வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அதிமுக அமைச்சரும் ஆரணி எம்எல்ஏவுமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பி. நீதிபதி ஆகியோரின் வீடுகளில் ஊழல் கண்காணிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகம் சனிக்கிழமை சோதனை நடத்தியது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான 2 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி ராமச்சந்திரன், அவரது மனைவி ஆர். மணிமேகலை மற்றும் மகன்கள் ஆர். சந்தோஷ்குமார் மற்றும் ஆர். விஜயகுமார் ஆகியோருடன் சேர்ந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் ராமச்சந்திரன் இந்து மதம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மார்ச் 23, 2016 முதல் மார்ச் 31, 2021 வரை குவிக்கப்பட்டதாக கூறப்படும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களின் மதிப்பு சுமார் 8.03 கோடி ரூபாய் என ஊழல் தடுப்பு இயக்குநரகம் மதிப்பிடுகிறது. விசாரணையின் ஒரு பகுதியாக ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் சந்தோஷ்குமார் ஆகியோரின் ஆரணியில் உள்ள வீடுகளில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பொது அதிகாரிகள் தங்கள் பதவிக்காலத்தில் செய்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் உள்ளன. ஒரு தனி வழக்கில் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ பி. நீதிபதி மீது வெள்ளிக்கிழமை ஊழல் தடுப்பு பிரிவு புகார் பதிவு செய்தது. அவர் உசிலம்பட்டி நகராட்சியில் ஒப்பந்ததாரராக பணிபுரியும் அவரது மனைவி என். ஆனந்தி மற்றும் மகன் என். இளஞ்செழியனுடன் சேர்ந்து 2016 மற்றும் 2021க்கு இடையில் அவர்களின் அறியப்பட்ட வருமான ஆதாரங்களுக்கு அதிகமாக 1.83 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத வழிகளில் சொத்து குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கண்ணன் என்ற நபர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து நீதிபதிக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஊழல் தடுப்பு பிரிவு முன்பு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சம்பவங்களுக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இந்த சோதனைகளை கண்டித்து ஆளும் திமுக மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினால் திட்டமிடப்பட்ட அரசியல் பழிவாங்கும் செயல்கள் என்று கூறினார். இந்த வழக்குகள் ஜோடிக்கப்பட்டவை என்றும் அமலாக்க இயக்குநரகத்தின் தற்போதைய நடவடிக்கைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அதிமுகவை பலவீனப்படுத்தாது என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.